முன்னாடி பின்னாடி என்ன சுத்தி கண்ணாடி மினுமினுக்கும் பாருங்க பட்டலேடி என்னோட நம்பிக்கை என் தும்பிக்கை சோமி கவலை வேண்டாம் எனக்கு ஒரு மெலடி எழுதுருக பண்ணி சொந்தத்துல கில்லாடி என் பேரு கேட்டு பாருங்க அழகிய தமிழ் மகள் அழகிய தமிழ் மகள் நேரம் போகும் யாருக்கும் நிக்காமலே காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம் துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு என்னோட நம்பிக்கை என் தும்பிக்கை சோமி கவலை வேண்டாம் பாரு எனக்கு ஒரு மெலடி எழுதிருக்க பண்ணி சொந்தத்துல கில்லாடி என் பேரு கேட்டு பாருங்க நீ அழகிய தமிழ் மகள் தான் அழகிய தமிழ் மகள் நீ அழகிய தமிழ் மகள் தான் நீ அழகிய தமிழ் மகள் தான் அவ்வளோ பேசினேன் எதுவுமே சொல்லலை இப்போவாச்சும் ஏதாவது சொல்ல போறியா இல்லை வேலைக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்ப போறியா? ரேவதி, நேற்று ராத்திரி முழுக்க நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். It's just what, Mahen? Do you think avoiding this conversation is going to help us? உன் அமைதிக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறது? நான் அவாய்ட் பண்ணல ரேவதி. உனக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்னா எனக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். வேலை இடத்துல 1008 ஸ்ட்ரெஸ்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். டேமிட், இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, எனக்கு ஏதாச்சும் நான் வந்து சொல்கிறேன் தானே உங்ககிட்ட. இப்படி தோணுதுன்னு வந்து கத்துறேன் தானே. ஆனால் நீ மட்டும் எதுவுமே பேச மாட்டேன், டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்க்கும் வரமாட்டேன். What are we supposed to make out of all this? நீ ஏதாச்சும் வாயை திறந்து பேசினா தானே உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். ரேவதி, இது நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். தனித்தனியாக முடிவெடுக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக முடிவெடுக்கணும். அதுக்கு டைம் வேணும். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். எவ்வளோ டைம் வேணும் உனக்கு? இந்த குழந்தை அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இது உனக்கே செல்ஃபிஷா தெரியல? எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. நான் வேலைக்கு போகணும். இதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, நீ ரெஸ்ட் பண்ணு. ரித்தி அக்கா, என்ன பிஸிக்கு வந்துட்டேன்? ஆமாம், இன்னைக்கு டியூஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு போகணும். அக்கா, டியூஷன் டீச்சர் அசஸ்மெண்ட் புக் வாங்க சொன்னாங்க, $15. அண்ட் அதையும் சேர்த்து டியூஷன் ஃபீஸும் கட்டணும். சரி, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தேங்க்ஸ்க்கா. மா, என்னம்மா கரண்ட் காசு இவ்வளோ வந்திருக்கு? நானா பயன்படுத்துகிறேன்? நீங்கள் தானே பயன்படுத்துகிறீங்க. அந்த இன்டர்நெட் மோடமை அடைக்கிறதே இல்லை. இவ எந்த நேரமும் லேப்டாப்லேயே இருக்கா. கரண்ட் காசு ஏறாமல் என்ன பண்ணும்? சரி சரி விடுங்க. இன்டர்நெட்டும் லேப்டாப்பும் படிப்புக்குதே, நான் பார்த்துக்கிறேன்.
பேசுகிறதெல்லாம் பொறுப்பாக தான் இருக்குது. அதை செயல்லையும் காட்டினா நல்லாயிருக்கும். என்ன செய்யலை காட்டல இல்லையா பின்ன? அவள் இஷ்டத்துக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொடுக்கணுன்ற பேரில் கொஞ்சம் பணம் கொடுக்குறா. என்னது பேருக்கு கொடுக்குறேனா? மா, என்னுடைய இன்டர்ன்ஷிப்லேயும் சரி இப்போ இருக்கிற வேல்யூலையும் சரி சம்பாதிக்கிறத 70% உங்ககிட்ட தானே கொடுக்குறேன். இன்னும் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? போய் பேசாத ரூபினி, போய் பேசாத. போய் மட்டும் பேசாத. நான் என்ன போய் சொன்னேன்? பின்ன இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும். முக்காவாசி சம்பளத்தை நீ ஏன்ட்ட கொடுத்துருந்தா நீ போட்டிருக்கிற உடுப்புக்கும் நகைக்கும் மேக்கப்புக்கும் எங்கேருந்து வந்துச்சு பணம்? பக்கத்து வீட்டுலாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இதில் டிக்டாக் மிடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டு சூழ்நிலைக்கும் உன்னோட ஆரம்பத்துக்கும் கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். அம்மா, நானும் என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்களை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாமே தேவைதான். ஆ, என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னை எப்போதுமே கெட்டவனாவே காட்டு. உங்க 2 பேத்துக்கும் நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேயே. நான் சம்பாதிக்கிற காசை எல்லாம் உங்களுக்கு தானே செலவு பண்ணேன். எனக்கு நான் செலவு பண்ணேன் இல்லையே. உங்க அப்பன் நம்மளெல்லாம் விட்டு போனதும் நீங்க எல்லாம் எப்படியாவது கிழங்குன்னு சொல்லிட்டு என்னை பத்தி மட்டும் யோசிச்சிருக்கணும். ராத்திரி பகலும் வேலை செஞ்சு உங்களை வளர்த்தேன் பாரு. முந்தி மாதிரி இப்போ என்னால வேலை செய்ய முடியல. இல்லாட்டி நான் ஏன் உன் காசை எதிர்பார்க்க போறேன்? ஆஃபீஸ் ஒரு மாதிரி குவைட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி தான் இருக்கு. We were not on the same page about certain things. ஆனால் அவங்க எல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் எனக்கே அவங்க இங்கே இல்லாதது feels very incomplete, you know. அவங்களுக்கு அந்த டேட்டிங் சீரீஸ் தான் பிடிக்கல. ஆனால் மற்றபடி நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. She is a very supportive colleague and mentor. I feel Jordan should have been a bit easy on her. மீட்டிங் ரூம் போல டைம் ஆயிடுச்சு, வாங்க. Okay, I guess I got to address the elephant in the room. Naliniயோட ஐடியாலஜிஸும் அவங்களோட விஷனும் என் கூட மேட்ச் ஆகலை. ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸ்க்கு இங்கே இடம் இல்லை. ஸோ ஐ டு ஃபயர் ஹர். அவ்வளோதான். இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அப்புறமா என்கிட்ட வந்து பேசலாம். And that being said, Shalini, any new ideas on the dating series? அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்களா? ஷாலினி, உனதான் கேட்குறேன். நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். I'll update you. நளினி விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தாராளமாக என்கிட்ட போய் பேசலாம். அப்புறமா என் கியூபிக்கல்ல நான் எல்லாரும் சார்பாக தான் பேசுகிறேன். நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இதை சொல்கிறீங்க. அண்ட் நான் ஷாலினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். And you do better tell me what to do, all right? இதே தான் உங்கள் நளினியும் செஞ்சாங்க. That's enough, Jordan. That's enough. நளினி ஏடிஎம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நம்ம மேகசின் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு அவங்க முக்கிய காரணம். ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கள மட்டம் தட்டி பேசுறது கொஞ்சம் கூட நல்ல இல்லை ஜோர்டன். இத்தனை நாளாக யார் என்ன பண்ணாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனிமேல் ஏடிஎம் எந்த திசையில் போகணும்னு முடிவு செய்ய எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. திஸ் மீட்டிங் இஸ் ஓவர். That's your approach and we respect it. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஒர்க் எத்திக்ஸ் இருக்கு. அது ரொம்ப நாளாக நம்ம அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வரோம். And I hope you can respect that too. Perhaps try to blame him. Hey, Isha. இவங்க தான் என் அம்மா. மா, இஷா இஸ் இன் மை robotic project school. ஹாய் ஆண்டி. ஹாய் ஈஷா. உன் அம்மா இன்னும் வரலையா? வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, இன்னும் 2 பேரண்ட்ஸ் வரல. ஸோ ட்ரை அண்ட் ஆஸ்க் ஹர் டு ரஷ் மேபி. ஷுவர், தேங்க்ஸ்.
பாய் பாய் ஈஷா. ஹலோ அம்மா, எங்கே இருக்க? ஈஷா நான் பிஸியாக இருக்கேன், நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். ஹாய் ஈஷா, எப்போ வந்த? ஹாஃப் ஹவர் இருந்திருக்கும். நீ எங்கே போன? நான் டாக்டர் பார்க்க போயிருந்தேன். ஏன் டாக்டர், என்னாச்சு? ஐ ஓகே? ஐம் ஃபைன். அப்புறம் எதுக்கு டாக்டர்? அது ஈஷா, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, அதான் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதான் எல்லாத்தையும் டாக்டரை பார்த்து கேட்டுக்கலான்னு டாக்டர் பார்க்க போயிருந்தேன். ஸோ நத்திங் அர்ஜென்ட் ஆர் சீரியஸ் ரைட்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வரல? இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு தெரியும் தானே? ஓ மை காட் ஈஷா, ஈஷா ஐம் ஸோ சாரி. நான் எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. நீ வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. நான் தான் கால் பண்ணனேம்மா, அதை கூடவா மறந்துட்ட? நான் பேசுறது நீ கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதையும் பண்ணலை. அதுக்கப்புறம் எதை நம்பிக்கிட்டே நான் ஸ்கூல்லே இருக்கிறது? நான் கிளம்பி வந்துட்டேன். ஈஷா ஐம் ஸோ சாரி. நான் எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. ப்ளீஸ் நீ கோவப்படாது, ஓகே? எனக்கு கோவம் வரலம்மா, இப்போ தான் கோவம் வருது. ஸ்கூல்லேருந்து உனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் எவ்வளோ வாட்டி ரிமைண்ட் பண்ணேன். ஆனால் நீ அதை விட்டுட்டு டவுட் கிளாரிஃபை பண்ண போயிருக்க. இட்ஸ் நாட் ஈவன் அர்ஜென்ட். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயிருக்கலாம்ல. ஈஷா லுக், ஐம் ரியலி சாரி, ஓகே? இனிமேல் நான் இதெல்லாம் எதையும் மறக்க மாட்டேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் எப்போ இல்லை நான் லாக் பண்ணிக்கிறேன். ஐ ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ். இப்போ பாப்பா வந்த உடனே நீ என்ன மறந்துடுவியாமா? ஈஷா என்ன பேசுற? ஈஷா ஈஷா ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு ஈஷா? எல்லாம் ஓகேப்பா. ஒரு 2 வாரத்தில் சிசிஐ வேன் வருதுல்ல, ஐ யூ வெல் ப்ரிப்பேர்? யா. என்ன கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. Mahen, I'm sorry. நீனாலும் இல்லாமல் நான் என்னென்னமோ பேசிட்டேன். இன்னைக்கு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். To discuss the reason abortion. I'm really sorry, Mahen. ஏன் சாரிலாம் சொல்கிறேன்? நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதானே. என்கிட்ட காட்டாமல் வேறு யாருக்கிட்ட காட்ட போகிறேன்? இல்லை மகி, ஈஷாவை தவிர நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ டாக்டர்ஸ்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ரிஸ்க்னு சொல்கிறாங்க, காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க. You should have been there. நாங்கள் இருந்திருக்கணும். ஐம் சாரி ரேவதி. நீ முதல்ல ப்ரெக்னென்ட்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போவும் பயமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம 2 பேருக்கும் எதுவும் நடந்துடாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த தைரியத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
இந்த ப்ரெக்னென்சியை நினச்சி என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எப்போ என்ன நடத்தணும்னு எனக்கு அந்த யோசனையாகவே இருக்கு. மற்றதுக்கு ஈஷா அவளை நான் வேற டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு? அவள் ஸ்கூலில் மீட் த பேரண்ட் செஷன் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இன்னும் அவள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கால் பண்ணா, அப்போ கூட எனக்கு ஞாபகம் வரல. நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். என் வேலை பிரச்சனை, என் நாவல் ஒர்க்ஸ், என் மறதி, ஈஷா, இந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் I'm just feeling hopeless. என்னால எதையுமே சமாளிக்க முடியல. சமீரா டிசைன்ஸ் நம்ம மேகசினில் அட்வர்டைஸ் பண்ண போகிறத நிப்பாட்ட போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க நம்மளோட மேஜர் அட்வர்டைசர். அண்ட் அவங்க இல்லாமல் இப்போ நம்ம அட்வர்டைசிங் ரெவன்யூ ரொம்பவே அடிபட போகுது. அது எப்படி முடியும்? அவங்ககிட்ட தான் நம்ம கான்ட்ராக்ட் இருக்கு. அப்படி கான்ட்ராக்டை பிரேக் பண்ணாங்கன்னா they have to compensate us. அந்த கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெனியூ பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. They've actually informed us well within the notice period. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Which makes us all the more ill prepared. ஸோ இப்போ புது அட்வர்டைசர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? We can't be going around broadcasting our troubles, right? மேபி நம்ம கூட முந்தி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மூலமாக நெட்வொர்க் ட்ரை பண்ணலாம். Still not sure how we're going to go about this. ஏற்கனவே நளினி அனுப்பியாச்சு. இப்போ அட்வர்டைசர்ஸ் போயிட்டாங்க. நீங்கள் புதுசாக வந்த நேரம் ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க பாஸ். சாரி பாஸ். தேவையா? பாய் இருக்கே. எனிவேஸ், நம்ம போடுற எஃபர்ட்ஸை அதிகப்படுத்தணும். ஷாலினி, உங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடனே ஃபைனான்ஸ் பண்ணுங்கள். I want it ASAP. மஹின், சாந்தா சேஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஜென்சிஸ்க்கு இதை பற்றி தெரியணும், ப்ராப்ளம் ஆகணும். ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலேயுமே I want சாந்தா சேஸ் டு பி த டாப் ஆஃப் த டவுன். தமிழ் யூத் எல்லாருக்குமே நம்ம மேகசின் பற்றி தெரிய திஸ் இஸ் த பெஸ்ட் வே பாசிபிள். அண்ட் நீங்களும் நல்ல ஒர்க் பண்ணியிருந்த காலம், அதை பிரின்சி நீங்கள் மஹினோட ஒர்க் பண்ணி கெட் அப் டு ஸ்பீட் ஆன் தட் செக்மெண்ட். ஓகே ஷோர் சார். மரியா, நம்ம பேனல் அக்கௌண்ட்ஸ் கோத்ரூ பண்ணணும். இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். நீங்கள் என்ன எந்த நேரத்தில் எங்கே? எப்போதும் போல தான். வீட்டில் தனியாக இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அதையும் சொல்கிறீங்க? உங்களுக்கு தனியாக இருக்க பிடிக்காதா? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. I'm still new to it. தனியாக இருக்க இப்போ தான் கொஞ்சம் நாளாக பழகிட்டு இருக்கேன். உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி? அவங்க கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்களேன். யூ மை ஃபீல் பெட்டர். அதுக்கு அவங்க இருக்கணுமே. சாரி? மை பேரண்ட்ஸ் நோமோ. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அம்மா தவறி 1 வருஷம் ஆக போகுது. அண்ணன் அண்ணி இருக்காங்க. pretty much it. சாரி ஷாலினி, I didn't know. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் I lost my mom in an accident. அதை பற்றி இங்கே யாருக்கிட்டையும் பேச முடியல, பேச தோணலை. வீடு முழுக்க ஆளுங்க இருக்கும்போது எப்படா நம்மளை தனியாக விடுவாங்கன்னு தோணும். யாருமே இல்லாத போது கூட யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணும். ஒரு விஷயம் இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும்னு சும்மாவா சொன்னாங்க?
நம்ம துரு ஷாலினி பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ஷாலினி, நான் இன்னமும் கேட்க போய் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே. இப்படி பேசினா தானே மனசை தேத்திக்க முடியும். யூஸ்வலாக நான் என் அண்ணன் கூட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். ஆனால் அண்ணன் வேலை விஷயமா யூஎஸ் போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இன் 3-4 months வரும், ஆனால் 1 weekலேயே கிளம்பிடும். ஸோ அடிக்கடி பார்த்து பேச அவ்வளோவா சான்ஸ் இல்லை. Now I have a listening friend, so I'm lucky. Anytime. தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அனுபவம் பேசுதோ இல்லையா பின்ன? தனியாக இருந்ததில்லை, ஆனால் தனிமையில் இருந்திருக்கேன். என் முதல் மனைவியாக இருந்ததுக்கப்புறம் நானும் என் பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ. ஆனால் எங்கள் சின்ன உலகத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். என்ன பேச்சு தொடங்கி தான் ஆள் இல்லை. இன்னும் சம்வான் வித் சிமிலர் ஏஜ், நல்லது கெட்டது ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நண்பனாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் இருந்தது இல்லை. ஹேப்ஸ் எனக்கு ஃபுல்லி ஆக்கிபை வித் ஈஷா. எனக்கு நேரம் நான் ஒதுக்குனதில்லை, ஒதுக்கவும் முடியல. ஸோ யா, தனியாக இருந்ததில்லை, ஆனால் தனிமையை உணர்ந்திருக்கேன். until Revathy came into my life. அது கூட ஈஷா தான் முடிவு பண்ணேன். ரேவதி அம்மாவை அவள் சொல்லி தான் நம்மளுக்கே அந்த உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனால் இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப பேசி பழசெல்லாம் கழிச்சிட்டேனா? நோ வரிஸ். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் வாழ்க்கையில். பாஸை பற்றி நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணதே இல்லை. என்ன, இந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே என் கதை தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். நாட் பேட். எல்லாருக்கும் கொஞ்சம் டீசன்சி இருக்கு. ஐம் கிளாட். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ பீஸா சொல்லுங்கள், பசிக்குது, சாப்பிடுவோம். Sir, the company card that Rupini is holding on to அதிகமான செலவு ஓடிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நேரம் போகும் யாருக்கும் நிற்காமலே, காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே, முட்டும் சுவர் எட்டும் வரை எட்டி பிடி, தட்டும் தடை தட்டும் அதை தட்டி ஏறி, பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம், துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு, என்னோட நம்பிக்கை என் நம்பிக்கை சகோமே, கவலை வேண்டாம் பாரு, எனக்கு ஒரு மெலடி எழுதிருக்க பண்ணி ஆசந்தத்தில் கில்லாடிய பேரை கேட்டு பாருங்க. நீ அழகிய தமிழ் மகள் நான், அழகிய தமிழ் மகள் நான்.